எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா எங்க அக்காவை கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் எதுவும் கிடையாதா? அது மாமாவா? என்ன புதுசா மாமான்னா சொல்லி கூப்பிட்டு இருக்க? இப்பவும் ப்ரோன்னு தானே சொல்லி கூப்பிடுவ? அதெல்லாம் அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரோ அது இதுன்னு சொன்னதெல்லாம். அவர் தான் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டார்ல, இப்போ அவர் எங்களுக்கு மாமா தான். அதுவும் இல்லாம உன்னை விட எங்களுக்கு தான் அவர் மேல உரிமை ஜாஸ்தியா இருக்கு. ஆமா ஆமா, உன்னை விட எங்களுக்கு தான் மாமா மேல உரிமை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால நீ எப்பயுமே செகண்டரி தான், எப்பயுமே மச்சினி தான் ஃபர்ஸ்ட். என்ன மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா ஆமா. ஐயோ, இவ வேற முறைக்கிறாளே. இவளுங்க வேற எதுக்கு வம்பு இருக்கிறாளுங்கன்னே தெரியல. சரி, சமாளிப்போம். அது என்னன்னா, நானும் சாண்டியும் இதுக்கப்புறம் உங்களுக்கான பொறுப்பை எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நானும் சாண்டியும் சேர்ந்து தான் பண்ணுவோம். சாண்டி தான் ஃபர்ஸ்ட். சரியா? என்ன மாமா நீங்க வெளியில போய் எனக்கு பையன் தேடுறது ரொம்ப கஷ்டம். ராணி அக்காக்காவது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ராக்கி அண்ணா கூட கல்யாணம் ஆயிடும். ஆனா எனக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்தா உங்களை மாதிரி தான் பார்க்கணும். உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமா அழகா செம்ம கேரக்டரோட சூப்பர்பா இருக்கணும். அப்படியே உங்களை ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி அப்படி ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெளியில எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு தேடணும்லாம் இல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க நான் ஆனந்த் மச்சான் மாதிரி தான் எல்லாமே பண்றேன்னு. எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகாம தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? அண்ணா, என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டுட்ட? அப்ப உனக்குன்னு ஆட்சி பார்த்து வச்சிருக்காங்களே, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? ஆமா மச்சான், உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட 75 வருஷமா காத்துட்டு இருந்திருக்காங்க. நீ அவங்கள விட்டுட்டு எப்படிடா இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு என் மச்சின்ச்சி கிட்ட கேப்ப. என்னது 75 வயசு பாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? ஐயோ பாவம், அவங்க வாழ்க்கை கிடைத்த பாவம் எனக்கு வேண்டாம். நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன இது, இவ்வளோ நேரம் ஆயும் ஷாலு ஆளே காணும். இன்னும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்றது? ஐயோ, என்னால முடியல. ப்ளீஸ் ஷாலு, சீக்கிரமா வா. எனக்கு உன்னை அந்த புடவையில பார்க்கணும். உனக்காக எத்தனை கடை ஏறி இறங்கி வாங்கினேன் தெரியுமா? பார்த்து பார்த்து வாங்கினேன். அந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருப்ப. ஷாலு, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் விஜய். நான் இந்த புடவை கூட ஒரு லெட்டர் வச்சிருந்தேனே, அதை படிச்சியா? படிச்ச. அப்படின்னா உனக்கும் என்ன பிடிக்குமா? ஆமா விஜய். ஷாலு, ப்ளீஸ் என் கண்ணை பார்த்து ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்ல. எனக்கு உன் வாயில இருந்த அந்த வார்த்தையை கேட்க ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு ரொம்ப வெக்கம் வருது. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ப்ளீஸ் ஷாலு, ஒரே ஒரு தடவை உன் வாயை திறந்து ஐ லவ் யூ மட்டும் சொல்ல. ப்ளீஸ் ஷாலு, ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்ல. அடைச்ச கனவா? ஐயோ, என்னடா விஜய், நின்னுக்கிட்டே கனவு காண்ற. கண்டிப்பா ஷாலு அந்த புடவைய கட்டிட்டு வருவா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல. வெயிட் பண்ணுவோம். என்ன விஜய், பயங்கரமா கனவு காண்ற மாதிரி இருக்கு. கனவு காணு, பிரச்சனை இல்ல. ஏன்னா அது எதுவுமே நடக்க போறது இல்ல. நீ கொடுத்த புடவைய அவ கட்டிட்டு வருவான்னு தான் நான் ஆர்வமா நின்னுட்டு இருக்க. கண்டிப்பா அவ அந்த புடவைய கட்ட மாட்டா. ஏன்னா
புடவை நல்லா தானே இருந்தது, திடீர்னு எப்படி இப்படி கிழிஞ்சிருக்கு? எனக்காக விஜய் பார்த்து பார்த்து வாங்கின புடவைன்னு வேற சொல்லியிருந்தான். இப்போ நான் இந்த புடவைய கட்டாம எப்படி இருக்கிறது? இப்படி புடவை கிழிஞ்சு போயிருக்கே, இதை என்னால் கட்ட முடியாதே. ஐயோ, எப்படிதான் இந்த புடவை இப்படி ஆச்சோ தெரியலையே. ஷாலு, நீ இன்னும் ரெடி ஆகலையா? கவி அங்க ரெடி ஆயிட்டு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கா. நீ இன்னும் ஆளே காணுமே தான் நான் இங்க வந்தேன். சாண்டி உன்னை கூட்டிட்டு வர சொன்னா. என்னாச்சு? ஏன் சோகமா இங்க நின்னுட்டு இருக்க? காஷ்மோரா, இங்க பாரு. இந்த saree நான் இங்க வைக்கும் போது நல்லா தான் இருந்தது, ஆனா இப்போ இப்படி இருக்கு. நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர்றதுக்குள்ள இது யாரோ இப்படி கிழிச்சு வச்சிருக்காங்க. நான் இந்த saree தான் கட்டலான்னு இருந்தேன். சொல்லப்போனா இது விஜய் எனக்கு கொடுத்தது. இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. என்னது? சாரி ஓட்டி ஆயிட்டு இருக்கா? எங்க இங்க கூட பார்க்கலாம். சாரி பார்க்கவே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே. ரொம்ப அழகா வேற இருக்கு. ஆனா ஷாலு, இது நல்லா பார்த்தனா ஏதோ எலி கடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன காஷ்மோரா சொல்ற நீ? ஜஸ்ட் இப்போதான் இங்க வச்சுட்டு நான் போனேன், அதுக்குள்ள எப்படி எலி கடிச்சிருக்கோம்? சரி சரி, டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன பண்றது? அங்க ஆல்ரெடி உன் அக்கா ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்காங்க உன்னை கூட்டிட்டு வர சொல்லி. நீ என்னடான்னா கிழிஞ்சு போன இந்த புடவையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க. எப்ப நீ ரெடி ஆயிட்டு வர்றது? அங்க உன் அக்காக்கு ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல. ஆமா காஷ்மோரா, கிளம்பி வேற போகணும். புடவை வேற இப்படி இருக்கு, என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. ஹே, கூல் கூல். இதோ இந்த பேக்ல ஒரு saree இருக்கு, இது வேணா நீ கட்டிக்கோ. என்னது, சாரியா? யாரோட சாரி? ஆ, யாரோட புடவையா? பக்கத்து வீட்டு கொடியில இருந்து திருடின்னு வந்துட்டேன். என்ன காஷ்மோரா விளையாடிட்டு இருக்க? நானே செம்ம டென்ஷனா இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம. ஐயோ ஷாலு, இது புது saree தான். சொல்ல போனா இன்னைக்கு நான் லவ் பண்ண பொண்ணு தேஜாவோட பர்த்டே. வருஷம் வருஷம் அவளோட பர்த்டேக்கு புதுசா ட்ரெஸ் வாங்குவேன். ஆனா அதை போட்டுக்கிறதுக்கு தான் உயிரோட இல்லையே. ட்ரெஸ் மட்டும் வாங்கி வாங்கி வச்சுப்பேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஆனா இது உனக்கு வரணும்னு இருந்திருக்கு, நீ போட்டுக்கோ. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தானே கேட்டேன் இந்த saree யூஸ் பண்ணிக்கோன்னு. அப்புறம் என்ன, நீயே கட்டிக்கோ அந்த சாரிய. சொல்ல போனா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், கண்டிப்பா தேஜா கோச்சிக்க மாட்டா. நீ இந்த சாரியை கட்டிட்டு ரிசப்ஷனுக்கு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். ஓகே காஷ்மோரா, நீ ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு போ, நான் ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே ஷாலு. பாவம் ஷாலு, அந்த புடவைய எலி கடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு தெரியாது அந்த புடவைய கிழிச்சதே நான் தான். என்ன விஜய் ப்ரோ, ரொம்ப நேரமா வழியவே பார்த்துட்டு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அது இருங்க நானே சொல்றேன். ஷாலு நீங்க கொடுத்த புடவைய கட்டிட்டு வருவான்னு ஆர்வமா நின்னு பார்த்துட்டு இருக்கீங்க அதானே? ஆமா, ஆனா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்ன ப்ரோ நீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு நீங்க சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? அவ ஒன்றும் நீங்க வாங்கி கொடுத்த புடவைலாம் கட்ட மாட்டா, நான் வாங்கி கொடுத்த புடவை தான் கட்டிட்டு வருவா. ஹே காஷ்மோரா, நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? வெயிட் இதோ அங்க பாருங்க, ஷாலுவே வந்துட்டா. ஷாலு, இந்த saree உனக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் காஷ்மோரா.
விஜய் ஐம் ரியலி சாரி. நீ கொடுத்தல அந்த saree. போதும் நிறுத்து ஷாலு. நான் எதுவுமே கேட்க விரும்பல. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ பைத்தியம் மாதிரி நான் பாட்டுன்னு ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு. ஐயோ விஜய், நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அது என்ன நடந்துச்சுன்னா, ஐயோ யாராவது காப்பாத்துங்க, ஆனந்த் ஆனந்த். ஆண்டியோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. என்ன ஒரே சத்தமா இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இது அண்ணியோட வாய்ஸ் தான். என்ன பிரச்சனைன்னு தெரியல, போய் பார்க்கணும். அவ திரும்ப வந்துட்டா. பாரு கண்ணா ஐஸ்வர்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இப்படி விசேஷம் நடக்கிற வீட்டுல கத்தி எடுத்துட்டு வந்து நின்னுட்டு இருக்க. அவனுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிருக்கு. அவன் தான் சொல்றான்ல உன்னை பிடிக்கலன்னு. இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஐஸ்வர்யா, இங்க என்ன நடக்குது எல்லாமே எனக்கு தெரியும். அவன் அந்த பொண்ணுதான் விரும்புறான்றப்ப அவனால எப்படி உன்னை விரும்ப முடியும்? கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. படிச்ச பொண்ணு தானே, இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஐஸ்வர்யா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. அன்னைக்கு அந்த பொய் சொல்றதுக்கு நானும் ஒரு காரணம் தான். ஆனா எங்களுக்கு அப்ப வேற வழி தெரியல. ஆனா நீ இப்படி வந்து பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நடக்கிற ஃபங்க்ஷன்ல குழப்பத்தை ஏற்படுத்தாத. ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்க பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிடு. இப்படி கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணாத ஐஸ்வர்யா ப்ளீஸ். போய் விடுங்க. எல்லாரும் பாய மூடுங்க. நான் ஐஸ்வர்யா இல்ல, சித்ரலேகா. என்ன அடைச்சு வச்சுட்டா நான் திரும்ப வர மாட்டேன்னு நினைச்சீங்களா? இந்த சித்ரலேகாக்கு அழிவே கிடையாது. இப்ப இவனை கொன்னு நான் முக்தி அடைய போறேன். இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே நான் தான் ஆழ போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் இங்க இருந்து ஓடு. என்னால நகரவே முடியல சாண்டி. எங்களாலையும் நகர முடியல. யாரோ காலை இருக்கவும் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சித்ரலேகா ப்ளீஸ் அவனை விட்டுரு. என் புருஷனை விட்டுரு. உனக்கு என்னதான் வேணும்? கொல்லணும்னா என்ன கொல்லு. அவனை விட்டுரு ப்ளீஸ், அவனை விட்டுரு. கடவுளே, நான் ரொம்ப காரியம் பண்ண பார்த்தேன். ஐஸ்வர்யா, என் பொண்ணு, என் பொண்ணு. அடி ஐஸ்வர்யா, ஒன்னும் ஆகாதுமா. அப்ப உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேம்மா. வாமா, உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆமா ஐஸ்வர்யா, உனக்கு ஒன்னும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்ல, நான் பொழைக்க மாட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நேரம் செத்து போயிடுவேன். நான் சாவறதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட பேசணும் ஆனந்த். அம்மாடி ஐஸ்வர்யா, அப்படிலாம் சொல்லாதம்மா. ஹாஸ்பிட்டல் வாமா. அப்பா கொன்ன விட்டா யாருமா இருக்கா? அம்மா தான் என்னை விட்டு போயிட்டா. நீயும் போயிடாதம்மா. அப்பா ஹாஸ்பிட்டல் போனாலும் நான் பழைக்க மாட்டேன்ப்பா. அட்லீஸ்ட் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஆனந்த் கிட்ட என் காதலை பத்தி சொல்லிட்டு செத்தா என் ஆத்மாவாவது சாந்தி அடையும். ஐயோ கடவுளே, என் பொண்ணு. ஆனந்த், நான் ஏன் உன்னை காதலிச்சேன்னு தெரியுமா? எனக்கு சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க ஆனந்த். அதுக்கப்புறம் அப்பாதான் எனக்கு உலகமே. எல்லாருக்குமே ஐஸ்வர்யானா ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு. ஆனா எனக்குள்ள
எப்பயுமே அம்மாக்காக ஏங்குற ஒரு குழந்தை இருக்கு. நான் ஒரு குழந்தை மாதிரி. அன்னைக்கு நான் மலையில இருந்து விழுந்து செத்துட்டு இருப்பேன். ஆனா என்ன நீதான் காப்பாத்துன. அன்னைக்கு நான் அரைஞ்சல்ல, அப்பதான் எனக்கு உன் மேல காதல் வந்தது. உனக்குள்ள நான் என்னோட அம்மாவை பார்த்த ஆனந்த். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் ஐஸ்வர்யா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்ல இல்ல, நான் பேசணும். அப்புறம் இந்த கொஞ்ச நாள் நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சாலும் அந்த காதல் எனக்கு அவ்வளோ உண்மையா தெரிஞ்சது ஆனந்த். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா ஒரு குடும்பமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் அப்பா கூட உன் கூட என் குழந்தைங்களோட நிம்மதியா நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுதான் நடக்காம போயிடுச்சு. நான் தேவையில்லாம இந்த சித்ரலேகா கிட்ட உதவிக்கு போய் உன்னையே கொல்ற மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்ப மட்டும் இந்த மாதிரி என்ன நானே குத்திக்காம இருந்திருந்தா அவ கண்டிப்பா உன்னை கொண்டிருப்பா. எனக்கு நீ வாழணும் ஆனந்த், சந்தோஷமா வாழணும். நான் உன்னை காதலிக்கிறேன் ஆனந்த். இப்போ உன்னை எப்பவுமே நான் உன்னை காதலிக்கிறேன். ஏன் கல்யாணம் பண்ணா மட்டும்தான் காதல் நிறைவேறணும்னு இருக்கா சொல்லு? நான் இறந்து போனாலுமே நான் உன்கிட்டதான் இருப்பேன் ஆனந்த். எப்பயுமே உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன், உன்னை ரசிச்சுட்டே இருப்பேன், உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். நீ என்ன பொய்யா காதலிச்சிருந்தாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல நினைவுகள். நீ பொய்யான வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப புனிதமானது ஆனந்த். இப்ப கூட உன் மடியிலேயே நான் இறந்து போறேன். அதை விட எனக்கு வேற என்ன வேணும் ஆனந்த்? ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா, இப்பெல்லாம் பேசாத ஐஸ்வர்யா. முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் மிச்ச விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம். நான் ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லிக்கிறேன் ஆனந்த். நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அந்த சித்ரலேகாவோட இன்னொரு ஆளு கூட இருக்காங்க. நான் இப்ப உன்னை காப்பாத்திருக்கலாம், ஆனா உங்க கூடவே இருக்காம ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை பார்க்க ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அப்புறம் நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதனால தான் இங்க வந்தேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நான் குருஜியை பார்க்க போயிருந்தேன். அங்க குருஜியை யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க.